விஜய் வந்து விஜய்க்கு முன்னாடி நிறைய பேர் வந்தாங்க. விஜயகாந்த் வந்தார், வைகோ வந்தார். எல்லாரும் இப்போ எங்கே இருக்கிறாங்கன்னு ஜனங்களுக்கு எல்லாருக்கும் நல்லாவே தெரியும். பட் தமிழ்நாட்டில் அரசியல ஜெயிக்கணும் அப்படின்றது ஒரு பெரிய விஷயம். அவர் வந்துட்டு என்ன மக்களுக்கு உதவி செஞ்சு நிரூபித்தா மட்டும்தான் வந்துட்டு அவளுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான இது கிடைக்குமே தவிர சும்மா ஃபேன் பேஸ் பண்ணிட்டு வச்சுட்டு வந்து அவங்கள எதுவும் சொல்ல முடியாது. அதெல்லாம் வாய்ப்பு இல்லை ஐயா. ஏற்கனவே நிறைய அரசியல்வாதிங்க இருக்கிறாங்க. இவர் கூட சீமான் கூட நிற்கிறதுங்கிறது வந்துட்டு அவரே போட்டு இவர் பேசி தான் இருக்கார். அதனால் அங்கே பேசி இது பண்ணுறது ஒரு யூஸும் இல்லை. ஜெம் டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் சோமஜாமுத்தி. இன்னைக்கு மக்கள்கிட்ட எதை பற்றி கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நடிகர் விஜய் அவர்கள் கடந்த வருடம் பிப்ரவரி மாதம் வந்து தமிழக வெற்றி கழகம் அப்படிங்கிற ஒரு கட்சியை வந்து ஆரம்பிச்சிருந்தாரு. கட்சியோட முதல் மாநில மாநாட்டில் வந்து கூட்டணிக்கு யார் வந்தாலும் ஏற்றுப்போம், ஒரு கூட்டணி ஆட்சி வந்து 2026 வந்து நடக்கும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருந்தாரு. பிரசாந்த் கிஷோர் அவர்கள் வந்து நேற்று ஒரு தனியார் தொலைக்காட்சிக்கு பேட்டி அளித்த இதில் வந்து 2026 வந்து எந்த கட்சியோடையும் வந்து தமிழக வெற்றி கழகம் வந்து கூட்டணியில் தனித்து போட்டியிட போவதா வந்து நம்ம சொல்லியிருக்காரு. அதை பற்றி மக்களோட கருத்தை கேட்டுக்க போகிறோம். அதே மாதிரி வந்து தமிழக வெற்றி கழகம் தனித்து போட்டியிட்டா எத்தனை சதவீதம் வாக்கு வாங்க முடியும், இல்லை யாரோட கூட்டணி வச்சு அவங்க ஆட்சி அமைக்க முடியும், தனித்து போட்டியிட்டா ஆட்சி அமைக்க முடியுமா, அப்படி பல கேள்விகளுக்கு வந்து மக்களோட பதிலை நம்ம கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போவோம். சார், மொத்தத்துக்கு தவறாக நினச்சிக்காதீங்க. ஆக்சுவலாக வந்து எனக்கு வந்து அரசியலை பற்றி எனக்கு வந்து மோஸ்ட்லி எதுவுமே அது விருப்பம் இல்லை. ஆமாம், இல்லை இப்போ தனித்து போட்டியிட்டா அந்த தமிழக வெற்றி கழகத்துக்கு ஓட்டு கண்டிப்பான முறையில் அவருக்கு ஒரு இளைஞர்களுடைய ஓட்டு வந்து கிடைக்கின்ற ஒரு நம்பிக்கை இருந்தாலும் என்னுடைய ஒரு இது பண்ணி முதல் மாநாடே அவங்களுக்கு வந்து நிறைய ஒரு பாசிபிலிட்டியான இது கொடுக்குது. அதே சமயத்தில் வந்துட்டு நிறைய பேர் நியூ விஷயங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த நியூ விஷயங்கள் நடக்கும்போது நிறைய பேர் அக்செப்ட் பண்ணுவாங்க. அந்த அக்செப்ட் பண்ணும்போது அவங்க என்ன செய்ய போகிறாங்கன்ற ஒரு எதிர்பார்ப்புக்கு ஒரு நல்ல ஒரு சப்போர்ட் இருந்ததுன்னா, அதை கரெக்டான ஒரு ட்ராக்ல கொண்டு போனாங்கன்னா அவங்க நிறைய வெற்றிகளை வந்து குவிக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். இது என்னுடைய அனுபவம். எனக்கு என்னன்னா, நிறைய விஷயங்கள் நம்ம சேஞ்ச் பண்ணால் நாம் தான் ஃபர்ஸ்ட் சேஞ்ச் ஆகணும். அது அவங்க கையில் தான் இருக்கு. விஜய் வந்து விஜய்க்கு முன்னாடி நிறைய பேர் வந்தாங்க. விஜயகாந்த் வந்தார், வைகோ வந்தார். எல்லாரும் இப்போ எங்கே இருக்கிறாங்கன்னு ஜனங்களுக்கு எல்லாருக்கும் நல்லாவே தெரியும். இவர் வந்தாலும் எங்கே இருக்க போகிறாருன்னு நம்மளுக்கும் தெரியும். யார் வந்தாலும் ஒன்றும் நடக்க போகிறது இல்லை ஐயா. சும்மா வெற்றிடம் இருக்குதுன்னு சொல்லிட்டு அவங்கவுங்க வராங்க. மற்றபடி வேறு ஒன்றும் இதனால் ஜனங்களுக்கு எந்த மாற்றமும் நடக்க போகிறது இல்லை. தனிச்சு நின்று எப்படி சொல்றது, ஓகே விஜய்க்கு ஒரு பெரிய ஃபேன் பேஸ் இருக்குது, தொண்டர்கள் நிறைய பேர் இருக்காங்க, ஃபேன்ஸ்லாம் தொண்டராக மாறுவாங்க, அது பிரச்சனை கிடையாது. பட் தமிழ்நாட்டில் அரசியல ஜெயிக்கணும் அப்படின்றது ஒரு பெரிய விஷயம். ஓகேங்களா, அதுக்கு என்ன பண்ணால் கட்டமைப்புன்னு தான் சொல்லுவாங்க. ஆக்சுவலாக கட்டமைப்பு மீன்ஸ் ஒரு சின்ன சின்ன கிராமத்துலேயும் அவங்க கட்சி கொடியிலேருந்து அவங்க எல்லாமே பரவி இருக்கணும். ஸோ அந்த மாதிரி ஒரு கட்டமைப்பை அமைக்கணும்னா அதுக்கு விஜய் ஒர்க் பண்ணார்னா ஜெயிக்க வாய்ப்பு இருக்கே தவிர, அது ரொம்ப ஷார்ட் டைம் இருக்குது, அதில் அவர் கான்சென்ட்ரேட் பண்ணணும். இல்லாமல் இப்போ இருக்க ஃபேன் பேஸ்னு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பேர் இருப்பாங்க. ஆனால் உள்ளே இருக்க மக்கள் ஒரு 40 வயசுக்கு மேலே இருக்கவங்களுக்குலாம் கட்சியை தெரிய வைக்கணும் அப்படின்னா அவர் அது கட்டமைப்பை உருவாக்கணும். ஒவ்வொரு கிராமத்துக்கான இதுவும் போயிட்டு இது பண்ணணும். அதுதான் வாய்ப்பு இருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே அவங்க வந்து தனிச்சு வெற்றி பெற முடியுமான்னு தெரியல. மேபி கூட்டணி அமைச்சா நிறைய சான்சஸ் ஒரு பாசிபிள். அது அவர் மெஜாரிட்டியில் வந்தாலும் வாய்ப்பு இருக்குது சார். ஏன்னா அது வாய்ப்பு இருக்கும். ஏன்னா 30% வருவார். தமிழ்நாட்டில் 30% ஓட்டு வரதுக்கு வாய்ப்பு இருக்குது அவருக்கு. எப்படி பார்த்தாலும் வந்துட்டு இளைஞரில் நல்லா ஸ்கோர் பண்ணியிருக்காரு அவர். இப்போது என்னது பேரண்ட்ஸ் ஏஜ் இவங்களெல்லாம் பார்க்குறப்ப வந்துட்டு இவங்க ஓட்ஸ் வந்துட்டு என்னது கொடுப்பாங்களான்னா, அவர் வந்துட்டு என்ன மக்களுக்கு உதவி செஞ்சு நிரூபித்தா மட்டும்தான் வந்துட்டு அவளுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான இது கிடைக்குமே தவிர சும்மா ஃபேன் பேஸ் பண்ணிட்டு வச்சுட்டு வந்து அவங்கள எதுவும் சொல்ல முடியாது. ஜெயிச்சிருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபேன் பேஸ் பண்ணிட்டு சொல்ல முடியாது. ஏன்னா அப்படின்னு பார்த்தா எல்லாத்துக்கும் ஓவர் ஆக்டருக்கு எல்லாத்துக்கும் ஃபேன் பேஸ் எல்லாமே இருக்குது. எல்லாத்தையும் அவர் பண்ணுற ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயம் எல்லாமே நோட் பண்ணி தான் வந்துட்டு அவருக்கு ரிசல்ட் சொல்ல முடியும் எப்படின்னு சொல்லி. இது நான் எப்படி சொல்றதுன்னா, ஒரு ஜனநாயக ஆளுகளுக்கு நிற்கிறதுக்கு தகுதி இருக்குமா, ஆனால் வந்து பட் அவங்க வந்து ஜெயிக்கிறதும் இல்லையான்னு சொல்லிட்டு மக்கள் கையில் தான் இருக்குது.
அதை நம்ம அவ்வளோ விஷயம் சொல்ல முடியும். இப்போ என்ன மாதிரி எல்லாருக்கும் எல்லா ஒப்பீனியன் எப்படி சொல்கிறான்னு தெரியல. யார் வேணால் நிற்கலாம், இவங்க தான் நிற்கலாம், அவங்க தான் நிற்கணும் இல்லை. அது எப்படி வந்து ஜெயிக்கிறாலும் அவங்க கடவுளுடைய அணுகிறன மக்களுடைய சப்போர்ட்டு. இப்போ வந்து நிறைய சோசியல் மீடியாவில் வந்து பார்த்தீங்கன்னா அதிமுகவோட கூட்டணி அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லியிருக்காங்க. அதிமுகவோட கூட்டணி வச்சா திமுகவை வீழ்த்த முடியும். அங்கேயுமே வந்து ஒரு சில மாறுபட்ட வேறுபாடுகள்லாம் இருக்குது. அப்படி இருக்கும்போது எதையுமே சரியாக வந்து அதை சொல்ல முடியாத சூழலில். அவருக்கு இருக்க ஃபேன் பேஸ்மே பப்ளிக் சப்போர்ட் ரொம்ப அதிகம் இப்போ இருக்கு விஜய். ஸோ அதை வச்சு பார்க்கும்போது அவர் தனிச்சு நின்னான்னா கண்டிப்பாக ஒரு 70% சான்சஸ் இருக்கு அவர் வந்து வின் பண்ணி அந்த சிஎம் ஆகிறதுக்கு. பட் அந்த மாதிரி கூட்டணி அந்த மாதிரி அலைன்ஸ் எடுக்கும்போது அது ரொம்ப டவுட்ஃபுல் தான். அதெல்லாம் வாய்ப்பு இல்லை ஐயா. ஏற்கனவே நிறைய அரசியல்வாதிங்க இருக்கிறாங்க. அதுக்கு தான் சிம்பிளாக சொன்னேன். வைகோன்னு ஒருத்தர் வந்தார், வைகோ வர சொல்ல கலைஞர் பயந்தார். ஆனால் இப்போ வைகோ எங்கே இருக்காருன்னு தெரியும், வைகோ எதுக்கு வெளியே வந்தாருன்னு தெரியும். அது மாதிரி அதுக்கடுத்து விஜயகாந்த் வந்தார், அவரும் போயிட்டார், அந்த கட்சியும் இல்லாமல் போயிடுச்சு. எந்த கட்சி கூட கூட்டணி வச்சா திமுக வீழ்த்தலாம்னா ஆப்வியஸ்லாம் அதிமுக தான். ஆனால் திமுக ஒரு எதிரி பெரிய கட்சினா அதிமுக. நிச்சயம் அதிமுக கூட கூட்டணி வச்சாருன்னா வெற்றி உறுதியாக இருக்கும். அப்படி இல்லை அப்படின்னாலும் மற்ற கட்சிகள் விசிகா கூட, நாம் தமிழர் கட்சி கூட, இவங்க கூடலாம் கூட்டணி வச்சாங்கன்னா கணிசமான எம்எல்ஏக்களை கண்டிப்பாக வேணும். திமுகனா கண்டிப்பாக அவங்க ஆப்போசிட் கட்சி தான் வந்து சூஸ் பண்ணுவாங்க. அதிமுக ஏடிஎம்கே கூட வந்து அவங்க கூட்டணி அமைச்சா ஆட்சி அமைக்க முடியுமா? முடியும். தனித்து நிற்கணும் சார், அப்போ தான் அவங்களோட திறமையை காட்ட முடியும். தனித்து தான் நிற்கணும். எல்லாருமே தனித்து நின்னாங்க. எம்ஜிஆர் தனியாக நின்னார், விஜயகாந்த் தனியாக நின்னார் இல்லையா? அதே மாதிரி விஜய் தனியாக நிற்கணும். என்னதான் அவருடைய டெபாசிட் தெரியும் மக்களுக்கு. திமுக வெளிச்சிருக்கிறதும் அது ஒரு சாதனமான ஒரு இது இல்லை. ஏன்னா அது வந்துட்டு என்னது பல வருஷமாக அது வந்துட்டு இப்போ முன்னிலையில் இருக்கிற கட்சி தான் அதிமுக, டிஎம்கே எல்லாமே. அதனால் வந்துட்டு புதுசாக ஒரு கட்சி வருதுன்னா அதுக்கு வந்துட்டு என்னது புதுசாக வர்றதுனா வந்துட்டு என்னது பெரிய விஷயம் இல்லை. வந்துட்டு இவ்வளோ ஒரு மாநாடு நடத்தி நிறைய கூட்டம் கூடி அதெல்லாம் ஃபேன் பேஸுங்கிற ஒரு பேசிக்கான கான்செப்ட் தான் அதுவும். இதுக்கு மேலே ஜெயிக்கணும்னா வந்துட்டு அதுக்கு ஈக்குவலாக இவர் கூட சீமான் கூட நிற்கிறதுங்கிறது வந்துட்டு அவரே போட்டு இவர் பேசிட்டு தான் இருக்கார். அதனால் அங்கே பேசி இது பண்ணுறது ஒரு யூஸும் இல்லை. இதுக்கு மேலே வேறு எதுனா வந்துட்டு விடுதலை சிறுத்தை கட்சி அவங்க கூட இருந்தால் கூட சான்ஸ் இருக்கு. திமுக எல்லாம் வந்து அதெல்லாம் வீழ்த்த முடியாதுமா. திமுகன்றது அதான் சொல்கிறேன், அதான் ஒரு சமுத்திரத்துக்கும் ஒரு சின்ன ஒரு இதுக்கும் அது நம்ம எப்படி சொல்கிறது. திமுக எல்லாம் வந்து இப்போ எலெக்ஷன்ல நிற்கிறது அதை நம்ம வீழ்த்தணும்னு சொல்லி நின்றா அதெல்லாம் நம்ம எதுவும் வந்து அதை ஏற்றுக்க முடியாது. ஓகே, முதல்வர் ஆகிறதுக்கு விஜய்க்கு தகுதி இருக்கா? இல்லை ஐயா, வாய்ப்பு இல்லை. ஆனால் நல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன், விரும்புகிறேன். இல்லை எல்லாரும் போடுவாங்களான்னு கேட்டால் எல்லாரும் போட மாட்டாங்க. சில பேர் போடுவாங்க, சில பேர் போட மாட்டாங்க. அது அவங்க முடிவை பொறுத்து இருக்கு. நீங்க யாருக்கு போடுவீங்க? அது பிரச்சனை சொல்ல மாட்டோம். நாங்கள் கண்டிப்பாக டிவிக்கு தான் போடுவோம். எதனால வந்து டிவிக்கு ஓட்டு போடணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க? ஏன்னா எல்லா ரூலிங் பார்ட்டி ஆல்ரெடி சான்ஸ் கொடுத்தாச்சு. ஸோ வந்து ஒரு சான்ஸ் அது வந்து மக்கள்கிட்ட இருக்கு, நம்மகிட்ட இல்லை. 50க்கு 50 தான். ஆமாம், அதுதான் நான் சொல்லிட்டு நம்ம அதை கடவுள்கிட்ட தான் இருக்குது. அது நம்ம என்னோட ஆப்பில் நம்ம சொல்ல முடியாது. சப்போஸ் நான் வந்து பேட்டி கொடுத்துட்டேன், நாளைக்கு சப்போஸ் அவர் வந்துட்டாருன்னா நம்ம சொன்ன வாழ்க்கை அது இல்லை. நினச்சா வரலாமே இருக்கலாம். அது நம்மளோட தோணல, மக்கள்கிட்ட தான் இருக்குது, கடவுள்கிட்ட தான் இருக்குது. இல்ல கூட்டணி இல்லாம இருந்தாலே ஆட்சி அமைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. கூட்டணி இல்லாம தனியா நிக்கிறது அவருடைய பலம் நாங்க நினைக்கிறோம். திறமை தெரியும், நிறைய ஓட்டும் கிடைக்கும் அவருக்கு. அப்பதான் அவருக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்துதான் பார்ப்போமே. உடனுக்குடன் அப்டேட் தெரிந்து கொள்ள ஜெம் டிவி தமிழ் ஆப்பை இன்ஸ்டால் செய்யவும்.